கமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி பார்க்கலாம் பாருங்கள். இப்போ கேசஸ் ஃபார் ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது கிராமப்புற வேலையின்மைக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கேசஸ் ஃபார் ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா ஆர் டிஸ்கஸ்டு பிலோ. கீழே வரக்கூடிய விதமாக இந்தியாவில் கிராமப்புற வேலையின்மை இருப்பதற்கான காரணங்களை ஆராயலாம். ஒன்று, ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன். திறன்களை வளர்க்கும் விதமானதொரு முயற்சியோ அல்லது வேலைவாய்ப்புகள் உருவாக்குதலோ இல்லாமல் இருப்பது கிராம வேலையின்மைக்கான காரணமாக இருக்கின்றது. ஸ்கில் டெவலப்மெண்ட், திறனை மேம்படுத்தும் ஒரு முயற்சியோ வேலை உருவாக்கலோ இல்லாமல் இருப்பது வேலையின்மைக்கு காரணம். லேக் ஆஃப் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் டு கிவ் ரெக்வயர்டு ட்ரைனிங் அண்ட் தேன் டு ஜெனரேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அரசின் முயற்சிகளானது புதிய வேலைவாய்ப்புகள் தேவைப்படுகின்ற அளவுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கும் விதமாக அவர்களுக்கு பயிற்சி அளிப்பது என்பதோ புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்குவதில் என்பதோ இல்லாமல் இருப்பது வேலையின்மை காரணமாகும். சீசனல் நேச்சர் ஆஃப் அக்ரிகல்ச்சர், பருவகாலம் என்பது வேளாண்மையினுடைய மிகப்பெரிய ஒரு விஷயமாகும், இயல்பான ஒன்றாகும். அது நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை என்ன இருக்குது, பருவகால வேலையின்மை அப்படிங்கிறது நம்ம முக்கியமானது. அதாவது பருவங்கிறது என்னென்னு சொல்கிறாங்க, நம்மளுடைய வேளாண்மை அக்ரிகல்ச்சரை கேம்பிள் ஆஃப் த மான்சூன் படித்தோம் இல்லையா, பருவமழையின் சூதாட்டம், கேம்பிள் ஆன் த மான்சூன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. பருவமழையின் சூதாட்டமாக வேலையின்மை இருக்குது. மழை வரும்போது விவசாயம் இருக்குது, மழை இல்லைன்னா கிடையாது. மழை பொய்த்தால் விவசாயம் பொய்த்து போயிடுவான்னு சொன்னாங்க இல்லையா, அது மாதிரியான விஷயந்தான் இங்கே. அக்ரிகல்ச்சரல் ஆப்ரேஷன்ஸ் ஆர் சீசனல் இன் நேச்சர் அண்ட் டிபெண்ட் மச் ஆன் நேச்சர் அண்ட் ரெயின்ஃபால். வேளாண்மையினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொன்னால் பருவம் சார்ந்ததாக, அதாவது இந்த குறிப்பிட்ட பருவம் நம்மளை சொல்லியிருக்காங்க இல்லையா, கார் பருவம் இந்த மாதிரிலாம், மழைப்பருவம் ஒன்று இருக்குது, பனிப்பருவம் ஒன்று இருக்குது, கோடைக்காலம் இருக்குல்ல, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த மாதிரியான பருவங்கள் என்ன ஆகுது, இயற்கையாக இந்த மாதிரியான பருவங்கள் இருக்கிறதுனால இவைகளை சார்ந்து மழை பொழிதா அந்த நாளில் நல்லா பயிர் வளர்ந்துட்டுருக்கும், நல்லா பயிர் செய்யலாம். இல்லைன்னு சொன்னால் பயிர் கிடையாது, விவசாயம் எல்லாம் போயிடுது இல்லையா. ஸோ இது மாதிரியான பருவகாலங்களை சார்ந்ததாக விவசாயம் பருவகாலத்தையும் மழைப்பொழிவையும் சார்ந்திருப்பது மிகப்பெரிய ஒரு குறைபாடாகும். தேர்ஃபோர் த டிமாண்ட் பர் லேபர் பிகம் நெக்லஜிபிள் டியூரிங் ஆஃப் சீசன். இந்த பருவ காலங்களை தவிர பிற காலங்களில் அவர்களுடைய வேலைவாய்ப்புகளானது பறிக்கப்படுகின்றது. ஸோ நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மஸ்ட் பி கிரியேட்டடு. அப்போ அமைப்பு சாராத வேளாண்மை சாராத பிற தொழில்களில் விவசாயிகளுக்கு வேளாண் தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும் விதமாக வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். லேக் ஆஃப் சப்சிடரி ஆக்குபேஷன், அதாவது துணை தொழில்கள் உருவாக்கப்படாமல் இருப்பது வேலையின்மைக்கு இன்னொரு காரணம். ரூரல் பீப்புள் ஆர் நாட் ஏபிள் டு ஸ்டார்ட் சப்சிடரி ஆக்குபேஷன்ஸ் சச் as பவுல்ட்ரி, ரோப் மேக்கிங், பேக்கரி எக்ஸெட்ராஸ் டியூ டு ஷார்ட்டேஜஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லேக் ஆஃப் ப்ராப்பர் மார்க்கெட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அதாவது கிராம மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா நாட் ஏபிள் டு ஸ்டார்ட், புதிய வாழ்வதற்கு புதிய தொழில்களை, அதாவது துணை தொழில்களை உருவாக்கி கொள்ளும் அளவிற்கு வசதியற்றவர்களாக இருக்கின்றார்கள். சப்சிடரி ஆக்குபேஷன், உதாரணமாக கோழி வளர்ப்பு, கயிறு தரித்தல், பன்றி வளர்ப்பு இதழ்களை இவைகளெல்லாம் ஆரம்பிக்க முடியாதவர்களாக ஆரம்பித்து வேலை செய்யாதவர்கள் இருக்கின்றார்கள். டியூ டு ஷார்ட்டேஜஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட், அவர்களிடம் போதுமான அளவுக்கு மூலதனம் இல்லாமல் இருப்பதும், லேக் ஆஃப் ப்ராப்பர் மார்க்கெட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், சரியான அளவிற்கு அவர்கள் அங்காடி வசதிகள் இல்லாமல் இருப்பதும் கிராமத்தினுடைய மிக முக்கியமான சோதனை. இன்றைக்கு வரைக்கும் கூட நிறைய கிராமங்கள் என்ன, எப்போ உற்பத்தி ஆகுதோ வந்த உடனே என்ன விலை கிடைக்குதோ விவசாயம் கையில் தான் பொருளுக்கான விலை இருக்குது. இவங்க கஷ்டப்பட்டு உருவாக்குறத விவசாயிங்க தான் முடிவு அதாவது வியாபாரிங்க தான் முடிவு பண்ணுறாங்க. உடனே கொண்டு போய் கொடுத்து வருமானத்தை வாங்கி பார்க்குறாங்க. ஸோ போதுமான விலை இல்லாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய குறைபாடு. அதனால் போதுமான அளவுக்கு மூலதனத்தையும் கொடுத்து அங்காடி வசதியை ஏற்படுத்தி தருவதன் மூலமாக இந்த துணை தொழில்களை உருவாக்கி கொள்ள முடியும். திஸ் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் இதுவானது ரெஸ்ட்ரிக்ட்ஸ் த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ரூரல் ஃபேமிலி இன்கம். இந்த விதமான கொடுமையான சூழ்நிலை சுயதொழில் ஆரம்பிச்சிக்க முடியாமல் இருக்கிறதுனால என்ன ஆகுது, வேலைவாய்ப்பு குறைஞ்சி வேலைவாய்ப்பும் கிடைக்காம கிராம மக்களுக்கான வருமானமும் இல்லாமல் போகின்றது. கவர்மெண்ட் மஸ்ட் அரேஞ்ச் ஃபண்ட்ஸ் ஃபார் திஸ் பீப்புள், இவர்களுக்கு தேவையான முதலீடுகளை அரசு தர வேண்டும். ஹவெவர், எப்படி இருந்தாலும் as now they pay huge interest to the local money lenders for they are unable to get loans from formal sources. அதிக வட்டிக்கு கடன் வழங்கக்கூடிய உள்ளூர் கடன் தருபவர்களை நாடிய கிராம மக்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இதன் காரணமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, சரியான கடன் வசதி பெற முடியாமல் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். ஃபார்மல் சோர்ஸஸ், சரியாக கடன் தரக்கூடிய முறையான கடன் தரக்கூடியவர்கள் இல்லாததால் அதிக வட்டிக்கு கடன் தரக்கூடிய தொழிலாளர்களை நாடி
விவசாயிகள் செல்ல வேண்டியதாக இருக்கின்றது. இவ்வாறு துணைத்தொழில் உருவாகாத சூழ்நிலையானது இருக்கின்றது. மெக்கானிசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அதாவது வேளாண்மை இயந்திரமயமாக்கப்படுவது அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு மற்றொரு காரணமாக இருக்கின்றது. இதில் த லேண்ட்லார்ட்ஸ் ஆர் த பிரின்சிபல் சோர்சஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் டு த ஃபார்ம் லேபர். அதாவது லேண்ட்லார்டு பொதுவாக இங்கே விவசாய தொழிலாளர்கள் என்ன பண்ணுறாங்க, ஃபார்ம் ஒர்க்கர்ஸ்லாம். லேண்ட்லார்ட்ஸ் ஆர் த பிரின்சிபல் சோர்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் டு த ஃபார்ம் லேபர். வேளாண் தொழிலாளர்களுக்கு ஆதாரமே நிலக்கிழார்கள் அல்லது நிலச்சவந்தார்கள் தான். நில உரிமையில் இருக்காங்களே தான், அவங்க தான் இவனுடைய வாழ்வின் ஆதாரமே. வேலை அவர்களையே நாடி இருக்கின்றார்கள். மெக்கானிசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ஆப்ரேஷன்ஸ், வேளாண்மையில் இயந்திரங்களை பயன்படுத்த தொடங்கும் பொழுது, உதாரணமாக லைக் பிளாக்கிங், அதாவது உழுவதற்கோ, இரிகேஷன் நீர்ப்பாசன வசதிக்கோ, ஹார்வெஸ்டிங் அறுவடைக்கோ, த்ரெஸ்ஸிங் இந்த அறுவடை இயந்திரத்தையோ பயன்படுத்துகின்ற பொழுது என்னது, தொழில்நுட்பங்கள் வளருமே தவிர, அதாவது 100 பேர் செய்யக்கூடிய வேலையை 4 இயந்திரங்கள் செய்கின்றது. அப்படிங்கும்போது அந்த 100 தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். ரெடியூசஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த ஃபார்ம் லேபர். இயந்திரங்களை பயன்படுத்துவதன் மூலமாக என்னது, கிராம மக்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பானது பாதிக்கப்படுகின்றது. அடுத்தது கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜி, அதாவது மூலதன செறிந்த தொழில்நுட்பங்கள். கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடியது. மூலதன செறிவு சார்ந்த தொழில்கள் இங்கே இருப்பது மிகவும் வேலைவாய்ப்பு குறைக்கின்றது. அதாவது இங்கே லேபர் அதிகமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி வேலைவாய்ப்பு உருவாக்காமல் மூலதனம் அதிகமாக இருக்கக்கூடியதாக இயந்திரங்கள் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய, அதிக அளவு இயந்திரங்கள் பயன்படுத்தக்கூடிய தொழில் உருவாக்குறதுனால, தொழில்நுட்பம் இருக்கிறதுனால என்ன ஆகுது, வேலையின்மை ஏற்படுகின்றது. The expanding private industrial sector is largely found in urban areas and not creating additional employment opportunities due to the application of capital intensive technologies. அதாவது நகர்ப்புறங்களில் என்ன பண்ணுறாங்க, நகர்ப்புறங்களில் என்ன செய்கிறாங்க, மிகப்பெரிய அளவில் இந்த தனியார் தொழில் முயல்வோர் என்ன பண்ணுறாங்க, தனியார் தொழில் செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது நகர்ப்புறங்களில் அதிகமான அளவிற்கு கூடுதலான வேலைகளை பயன்படுத்தாத ஒரு தொழிலை தான் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நல்ல ஒரு மூலதனத்தை அதிகமாக போடுறது, நிறைய மிஷினை வாங்கி போடுற மாதிரிலாம் மூலதனத்தை அதிகமாக போட்டு, அதிக மூலதனம் போட்டு அதிகமான இயந்திரங்கள் எல்லாம் தொழில்நுட்பங்கள்லாம் பயன்படுத்தி உற்பத்தியை மேற்கொள்ள முயற்சிக்கின்றார்கள். இதனால் கூடுதலான வேலைவாய்ப்பை உருவாக்க முடியாமல் போகின்றது. கவர்மெண்ட் மஸ்ட் எஸ்டாப்ளிஷ் ஃபார்ம்ஸ் டு அப்சர்வ் சர்ப்ளஸ் லேபர் பவர். அரசாங்கம் என்ன பண்ணணும், உபரியாக உள்ள தொழிலாளர் சக்தியை வேலையில்லாதவர்களை பயன்படுத்திக் கொள்ளும் விதமாக நிறுவனங்களை உருவாக்க வேண்டும். அப்சர்வ் பண்ண முடிய ஈர்க்கும் விதமாக நல்ல நிறுவனங்களை அரசாங்கம் ஏற்படுத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும். அடுத்தது டிஃபெக்டிவ் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், அதாவது டிஃபெக்டிவ் சிஸ்டம் என்னது, குறைபாடு உள்ள கல்வி முறை வேலையின்மைக்கு காரணமாக அமைகின்றது. த ப்ரெசன்ட் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் ஹேஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் நடப்பு முறையில் உள்ள குறைபாடானது, நடப்பு முறையில் உள்ள நடப்பு முறையில் உள்ள இந்த குறைபாடுள்ள கல்வி முறையானது வேலைவாய்ப்பினை பாதிப்பதாக உள்ளது. த ப்ரெசன்ட் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் ஹேஸ் ஆல்சோ அக்ரிவேட்டட் த ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம். கிராமப்புறங்களில் வேலையின்மையை ஏற்படுத்துவதில், வேலை பிரச்சனையை கொண்டு வருவதற்கு நவீன கல்வி முறையே காரணமாக இருக்கிறது என்று கூறலாம். லார்ஜ் நம்பர் ஆஃப் டிகிரி ப்ரொடியூசிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹேஸ் கம் இன் த ரீசன்ட் இயர்ஸ். அதாவது இந்த டிகிரி ப்ரொடக்ஷன் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, வெறும் பட்டங்களை மட்டும் உருவாக்கி தருகின்ற நிறுவனங்கள், இவைகளெல்லாம் அண்மை காலத்தில் நிறைய தோன்றி இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ வாண்ட் டு கெட் டிகிரிஸ் ஒன்லி, நாட் எனி ஸ்கில். மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது ஒரு டிகிரி முடித்தா போதும், திறன் வளர்த்துக்கிற விதமாக இல்லை, ஏதோ ஒரு டிகிரி பண்ணால் போதும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்துகிட்ருக்காங்க. டிகிரி ஷுட் பி அவார்டட் ஒன்லி ஆன் த பேசிஸ் ஆஃப் ஸ்கில்ஸ் ரெக்யூர்டு. அதாவது பட்டங்கள் என்பது வெறும் ஒரு பெருமைதானே தவிர திறனை உருவாக்கி கொள்வதாக இருப்பதில்லை. The unemployment youth should get sufficient facility to apply their skills. வேலையில்லா தொழிலாளர்கள் என்ன செய்கிறாங்க, வேலையில்லாத இளைஞர்களுக்கு சஃபிஷியன்ட் ஃபெசிலிட்டிஸ், போதுமான அளவிற்கு தொழில்நுட்பங்களை வழங்கும் விதமாக கல்வி முறையானது இருக்க வேண்டும். அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் யூத், வேலையில்லாத இளைஞர்களுக்கு சஃபிஷியன்ட் ஃபெசிலிட்டிஸ், போதுமான வாய்ப்பு வசதிகளை வழங்கும் விதமாக அப்டேட் தேர் ஸ்கில்ஸ், அவர்களுடைய
திறனானது வளர்க்கப்பட வேண்டும். இதன் மூலமாக வேலையின்மை பிரச்சனையை அகற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இவைகளெல்லாம் வேலையின்மை ஏற்படுவதற்காக கிராமப்புறங்கள் வேலையின்மை ஏற்பட காரணமாக அமைகின்றது. சரி, இதுக்கு என்ன ரெமடிஸ் ஃபார் ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட்? கிராமப்புறங்களில் வேலையின்மை அகற்றுவதற்கு என வழிமுறைகளை காணலாம். In order to reduce rural unemployment in the country, there is a need to take integrated and coordinated efforts from various levels. அதாவது இதில் என்னென்னா ரெடியூஸ் ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட், கிராமப்புறங்களில் வேலையின்மையை குறைப்பதற்கு நமது நாட்டில் என்ன பண்ணோம்? தேர் இஸ் நீட் டு டேக் இன்டகிரேட்டடு ஒருங்கிணைந்த, கோஆர்டினேட்டடு ஒருங்கிணைந்த, அதாவது ஒருங்கிணைக்கப்பட்ட, ஒருங்கிணைக்கப்பட்ட முறையில், தீவிரமான முறையில், பல்வேறு நிலைகளில் என்ன பண்ணோம்? வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். A few remedial measures are listed below. கீழ்காணும் முறைகளில் வேலையின்மை பிரச்சனை வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம். சப்சிடரி ஆக்குபேஷன்ஸ், துணை தொழில்களை உருவாக்குதல். என்ன பண்ணுறது? ஒரே தொழில் இருந்துகிட்ருக்காங்க இல்லையா, வருஷம் பூரா ஒரு பயிர் பயிரிடுறது, அதுலேருந்து வரக்கூடியது என்ன பண்ணுறது? அதை வச்சு வருஷம் பூரா பார்த்துட்ருக்கிறது. அப்படிங்கும்போது போதுமான அளவுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கலன்னு படித்தோம் இல்லையா. ஆஃப் சீசன் ஒன்று வந்துடுது, பருவகாலமற்ற வேலை, அதாவது பருவகால வேலையின்மை. அந்த தொழில் உற்பத்தி பண்ணதுக்கப்புறம் வேலையெல்லாம் போயிடுதுன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் கேப் இருக்குதுல்ல, இதை தான் நம்ம சீசன் வேணும்னு சொன்னோம். அதை போக்கும் விதமாக துணை தொழில்கள் உருவாக்கப்பட வேண்டும். டு ரெடியூஸ் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், ரூரல் பீப்புள் ஷுட் பி என்கரேஜ்டு டு அடாப்ட் சப்சிடரி ஆக்குபேஷன்ஸ். இந்த குறைபாட்டை போகிறது என்ன பண்ணணும்? டு ரெடியூஸ் த சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், இந்த பருவகால வேலையின்மை குறைப்பதற்கு கிராம மக்களுக்கு என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? ஊக்கப்படுத்த வேண்டும். அடாப்ட் சப்சிடரி ஆக்குபேஷன், துணை தொழில்களை ஏற்படுத்தி கொள்ளும் விதமாக, இணைத்து கொள்ளும் விதமாக ஊக்கப்படுத்தப்பட வேண்டும். லோன்ஸ் should be granted and proper arrangements should be made for marketing the products. சரியான அளவு கடன் வசதிகளை வழங்க வேண்டும். வழங்குவதோடு முறையான ஒழுங்குபடுத்தப்பட்ட அங்காடி வசதியும் அவர்களுக்கு ஏற்படுத்தி தந்தால் அவர்கள் பொருளுக்கு அவர்களை விலை தீர்மானிக்கும் விதமாக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும். இதன் மூலமாக வேலையின்மையை குறைக்கலாம். ரூரல் ஒர்க்ஸ் ப்ரோக்ராம், பணிக்கான வேலை திட்டம், அதாவது மக்களுக்கு கிராமங்களான பணிக்கான வேலை திட்டம், அதாவது கிராம வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிறது. ரூரல் ஒர்க்ஸ் ப்ரோக்ராம் சச் எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரோட், டிக்கிங் ஆன் ட்ரெயின்ஸ், கனல்ஸ் எக்ஸட்ரா ஷுட் பி பிளானடு டூரிங் ஆஃப் சீசன். அதாவது கிராமத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது? வேலைக்கான திட்டம் வரும்போது கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமான பணிகளையும் நிர்வாக பணிகளையும் செய்து கொள்ள வேண்டும். சாலைகளை உருவாக்குறது, டிக்கிங் ட்ரெயின்ஸு, இந்த கால்வாய் வசதிகளெல்லாம் ஏற்படுத்துறது, கனல்ஸ் கால்வாய்கள், அதே மாதிரி இந்த கழிவுநீர் வசதி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இவைகள் எல்லாம் ஏற்படுத்துதல், கனல்ஸ் சுரங்க இதெல்லாம் செய்கிறது, கால்வாய் வசதிகள் ஏற்படுத்துறது, இவைகள் எல்லாம் போன்றவைகளெல்லாம் செய்வதன் மூலமாக என்ன பண்ணலாம்? திட்டமிட்டு செய்வதனால் ஆஃப் சீசன் சொல்லக்கூடிய அந்த பருவகால வேலையின்மையை தவிர்க்கலாம். டு ப்ரொவைட் கெயின்ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் டு த அன்எம்ப்ளாய்டு, பருவகாலத்தில் வேலையில்லாமல் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு சரியான வேலைவாய்ப்பினை வழங்கி அவர்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றலாம். இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல். ஒரு பக்கம் சப்சிடி தொழிலெல்லாம், ஒரு கூட்டு தொழிலெல்லாம் பண்ணுறது, இன்னொரு பக்கம் அந்த விவசாயத்துக்கு தேவையான வசதிகளை செஞ்சு தர்றது. அதாவது இரிகேஷன் ஃபெசிலிட்டி, விவசாயத்துக்கு என்ன வேணும்? நீர்ப்பாசனம் தான் மெயினானது இல்லையா. இந்தியன் அக்ரிகல்ச்சர் இது கேம்பல் ஆஃப் த மான்சன் படித்தான் இல்லையா, பருவமழையின் சூதாட்டம் படித்தான் இல்லையா. அப்போ நிரந்தரமான நீர் வசதி ஏற்படுத்தப்பட்டால் விவசாயம் நன்றாக இருக்கும் இல்லையா. சின்ஸ் ரெயின்ஃபால் இஸ் அன்சர்டன் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ், rainfall is uncertain, irrigation facilities should be expanded that enable the farmers to adopt multiple cropping. அதாவது rainfall is uncertain, மழை பொழிவுங்கிறது உறுதியற்ற ஒரு நிலை. ஒரு வருஷம் நல்லா வரும், ஒரு வருஷம் நல்லா வராது. இப்போ மெட்ராஸில் போயிடுச்சு இல்லையா, அது மாதிரியே வரும்னு சொல்ல முடியாது. ஸோ வருஷத்தில் மாற்றங்கள் வரலாம், உறுதியற்ற ஒரு நிலையாக இருக்குது. அப்போ இரிகேஷன் ஃபெசிலிட்டி, நீர்ப்பாசன வசதி என்ன பண்ணும்? ஷுட் பி எக்ஸ்பெண்டட், அதிகரிக்கணும். enable the farmers to adopt multiple cropping, விவசாயிகளுக்கு நன்மை தரும் விதமாக என்னதை அடாப்ட் பண்ணணும், சேர்த்திக்கணும்? மல்டிபிள் கிராப்பிங்,
பல்வேறு பயிர்களை விவசாயிகள் பயிரிடும்படியாக ஊக்கப்படுத்துதல் வேண்டும். இப்போ 4 மாதத்துக்கு தான் நீர் வசதி இருக்குது. அப்படிங்கும்போது அந்த 4 மாதத்துக்கு தகுந்த மாதிரி என்னென்ன பயிர்கள் செய்ய முடியுமோ ஒரே நேரத்தில் 4 விதமான பயிர்களை செய்ய ஊடு பயிர்னு சொல்லக்கூடிய விவசாயிகள் இருக்கு இல்லையா, அந்த மிக்சிங் கிராப்ஸ் எல்லாம் பண்ணணும். அதாவது கிராமங்களில் பார்க்கும்போது இந்த கிழங்கு இதெல்லாம் போடும்போது கூட என்ன செய்வாங்க, இந்த வேர்க்கடலை, பீன்ஸ் இது மாதிரிலாம் செய்வாங்க. இது மாதிரியானதெல்லாம் கூடவே செய்யணும். இந்த ஊடு பயிர்களெல்லாம் செய்வதன் மூலமாக பல்வேறு ஒரே நேரத்தில் பல பயிர்களை செய்வதன் மூலமாக அந்த 4 மாதத்தில் இவ்வளவு தான் தண்ணின்னு சொன்னால் ஒரு பயிர் செஞ்சால் தான் நஷ்டம். அப்போ 4 விதமான பயிரையே கூடவே செய்யும்போது நமக்கு நன்மை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இவைகளையெல்லாம் நீர்ப்பாசன வசதி இருக்கிற நீருக்கு தகுந்த மாதிரி, ஒன்று நீர்ப்பாசன வசதி அதிகம் பண்ணணும், இன்னொரு இருக்கிற நீருக்கு தகுந்தாற்போல் விவசாயம் செய்வதற்கான அறிவுரைகளை வழங்க வேண்டும். The increased cropping intensity creates additional demand for labor. இவ்வாறு இந்த பயிர் முறையில் ஒரு குறிப்பிடத்தகுந்த இன்டென்சிட்டி கிரியேட்ஸ், அந்த நெருக்கமான முறையை பயிர் முறையை மாற்றியமைக்கும் பொழுது உபரி தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையெல்லாம் போயிட்டாங்கிறத விட வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரூரல் இண்டஸ்ட்ரியலைசேஷன், கிராமங்களை தொழில்மயமாக்குதல். கிராம தொழில்மயமாக்குதல் மூலமாக இருக்கிறத பருவகால வேலையின்மைன்னு சொன்னோம் இல்லையா, குறிப்பிட்ட நேரத்தில் தான் வேலை இருக்குது, மற்ற நேரத்தில் வேலையே கிடையாதுங்கிறாங்க இல்லையா. அப்போ தொழில் ஆரம்பிச்சிட்டா பகுதி நேரமாக இருக்கிறவங்கெல்லாம் இங்கே தொழிலுக்கு கொண்டு வந்துடலாம். எக்ஸஸாக இருக்கிறவங்க, இந்த டிஸ்கஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிறவங்களா, சீசன் அன்எம்ப்ளாய்மெண்ட்லாம் கொண்டாந்து இண்டஸ்ட்ரியில் சேர்த்திடலாம். அப்போ தொழில்களும் வளரும், விவசாயமும் நல்லாயிருக்கும். அதனுடைய டார்ச்சர் குறையுது இல்லையா, ப்ரெஷர் ஆன் த எர்த்துங்கிறது. அந்த விவசாயத்தில் போய் நிறைய பேர் இருக்காங்கிறதெல்லாம் தொழிலில் ஏற்கனவே திறமை குறைஞ்சி சக்தி குறைச்சி செய்ய வேண்டியிருக்கனால அவங்களெல்லாம் கொண்டு வந்து தொழிலில் பயன்படுத்திக்கலாம். டு ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட், நியூ இண்டஸ்ட்ரீஸ் ஷுட் பி செட் அப் இன் ரூரல் ஏரியாஸ். கிராமப்புறங்களில் புதிய தொழில் நிறுவனங்கள் அமைப்பதன் மூலமாக கிராமப்புறத்தில் உள்ள எக்ஸ்ட்ரா வரக்கூடிய மக்களை என்ன பண்ணலாம், இதில் பயன்படுத்தி கொள்ளலாம். திஸ் வில் ஓப்பன் நியூ ஃபீல்ட்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஆல்சோ சேஞ்ச் த ஆட்டிடியூட் ஆஃப் ரூரல் பீப்புள் டுவர்ட்ஸ் ஒர்க்கு. மக்களுடைய மனப்பான்மையில் நல்லதொரு மாற்றம் ஏற்படும். அதன் மூலமாக அவர்கள் பணி செய்கின்ற முறையும் மாறும், விவசாயமும் சுதந்திரமாயிடும். தெளிவான முறையில் விவசாயத்திலையும் சரி தொழிலையும் சரி லாபம் வரும். ஃபார் திஸ் கவர்மெண்ட் ஹேஸ் டு சம்திங். ஆனால் இதனை அரசு தான் ஏதாவது செய்ய வேண்டும். ஏன்னா வசதியான சரியான லாபம் தரக்கூடிய இடங்களில் எந்த தனியார் வேணாலும் போய் தொழில் ஆரம்பித்து லாபமடைய முயற்சி செய்வாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லாத இடத்துல அரசாங்கம் என்ன செய்யணும், அரசாங்கம் தான் போய் முதல் போட்டு தொழில் செய்து வேலைவாய்ப்புகள் வழங்கி கிராம மக்களை காப்பாற்ற வேண்டும். அந்த இடத்துல போய் ரிஸ்க் எடுத்து செய்ய மாட்டாங்க. ஏன்னா கிராமங்களில் தொழில் ஆரம்பிக்கிறோன்னு சொல்லும்போது அதுலேருந்து வரக்கூடிய பலனானது ரொம்ப நாள் ஆகலாம். காத்திருப்பதானது எஜுகேஷன் பீரியட்னு சொல்லக்கூடிய அந்த காத்திருப்பு காலமானது அதிகமானதாக இருக்கும். 50 கோடி ரூபா போட்டு முதல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னால் அதுலேருந்து வரக்கூடிய பலன் சீக்கிரமாக கிடைக்காது. ஸோ அரசாங்கம் தான் அந்த வேலையை செய்யணும். ப்ரைவேட் செக்டார் வுட் நாட் டேக் ஆஃப் திஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. தனியார் துறை இதில் அந்த அளவுக்கு கவனம் செலுத்த மாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கணுங்கிறது தான். டெக்னிக்கல் எஜுகேஷன், தொழில்நுட்ப முறையின் கல்வி அமைய வேண்டும். எம்ப்ளாய்மெண்ட் ஓரியன்டட் கோர்சஸ் should be introduced in schools and colleges to enable the literate youth to start their own units. தொழில்நுட்ப முறையிலான கல்விகளை உருவாக்க வேண்டும். வேலைவாய்ப்பு தொடர்புடைய தொழில் முறையானது அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். எங்கே கல்வி நிலையங்களிலும், அதாவது பள்ளிகளிலும் சரி கல்லூரிகளிலும் சரி, லிட்ரேட் யூத் படித்தவர்கள் இளைஞர்களுக்கு சுயமாக ஓன் யூனிட்ஸு, அவங்க சுயமாக தொழில் செய்யும் அளவிற்கு தொழில்நுட்பம் சார்ந்த கல்வியும் வழங்குதல் வேண்டும். பட்டத்தோடு கல்வியும் திறமைகளும் வழங்கும் பொழுது அவர்களே சுயமாக தொழில் செய்து தன்னை மேம்படுத்திக் கொள்ளும் சூழலை உருவாக்கலாம். இதன் மூலமாக அவருடைய திறன் வீணடிக்கப்பட மாட்டாது. இல்லைன்னா எல்லோரும் டிகிரி வாங்கணும்னு சொல்லி வெளியில் வந்து வேலை இல்லைன்னு சொல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படும். இது சமுதாயத்திற்கு நன்மையாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ இவைகள் மூலமாக என்ன பண்ணலாம், வேலையின்மையை தவிர்க்கலாம்.